ஹலோ வர்ஸ் வெல்கம் டு வெட்டுகோப். நான் உங்கள் டிஜே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட ஒரு சில கொஷின், அதாவது நம்ம கூட்டுறவுலேருந்து கேட்ட முக்கியமான ஒரு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு டிஆர்பி எஸ்ஆர்பியில் வர போகிற கொஷினும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போடுறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட கூற்றில் சரியானது எதுன்னு கேட்டுருக்காங்க. ஸோ 3 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கூற்று என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உயரும் வங்கி வட்டி வீதம் வணிகர்களிடையே கடன் பெறும் ஆர்வம் குறைந்து விடுகிறது. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வட்டி வீதத்தை அதிகப்படுத்தும் போது வணிகர்களோட கடன் பெறும் அளவு வந்துட்டு அளவும் வந்துட்டு கம்மியாகிடுறாங்க. ஸோ அது வந்து கரெக்டான ஒரு இதுதான். ஏன்னா நமக்கு வந்துட்டு வட்டி அதிகமாச்சுன்னா நம்ம வந்து கடன் வாங்க மாட்டோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கூற்று வந்து கரெக்ட், ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ஆர்பிஐ வங்கி வட்டி வீதத்தை உயர்த்துகிறது. ஸோ பணவீக்கம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகமாகிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பணத்தோட மதிப்பு வந்து குறையும். ஸோ அது பணப்புழக்கம் மக்கள்கிட்ட கம்மியாக இருக்கணும்னா நம்ம வந்து வட்டி வீதத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றத தான் ஆர்பிஐ வந்துட்டு அதிகப்படுத்துறாங்க. ஸோ அப்போ ரெண்டாவதும் சரிதான், ஓகேங்களா? மூணாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வங்கி வட்டி வீதம் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துகிறது. ஸோ வட்டி ஒரு பக்கம் ஏறினா விலை உயர்வு வந்துட்டு கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான கூற்று. ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சரு. கூற்று 1 மற்றும் 2 சரி, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பார்த்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்கிங்கில் வந்துட்டு 2வது யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதாவது ஆர்பிஐ பற்றி ஒரு சில தகவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு கேட்கும் போது நம்ம டிஆர்பியில் எஸ்ஆர்பியில் கேட்கும் போது இது ரிலேட்டடாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு பொது விநியோக முறை. அதாவது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடன் சார்பற்ற கூட்டுறவு சங்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4வது யூனிட்டில் இருக்கும் பொது விநியோக திட்டம். ஸோ அதுலேருந்து ஒரு சில கொஸ்டின் கேட்குறாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 கூற்று கொடுத்துருக்காங்க பொது விநியோகத்தை பற்றி. ஸோ 3ல் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வருமான நிலையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. அதாவது பொது விநியோக திட்டம் வருமானத்து அடிப்படையிலலாம் இல்லை, ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் சமமாக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான கூற்று, ஓகேங்களா? அடுத்தது இது ராணுவ வீரர்களின் குடும்பங்களை மையமாக கொண்டுள்ளது. ராணுவ வீரர்களுக்கு மட்டும்தான் பொது விநியோக திட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லை. ஸோ அப்போ அது வந்து தவறான ஒரு தான், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும். அடுத்தது 3வது கூற்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு மாதமும் மலிவு விலையில் நல்ல தரமான அத்தியாவசிய பொருட்களை கிடைக்க செய்வதன் மூலம் உறுதி செய்கிறது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு கூற்று. மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் தரமான அத்தியாவசிய பொருட்கள் வந்துட்டு கிடைக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தோட நோக்கம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மட்டும், அதாவது ஆன்சர் டி 3 மட்டும் தான், ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் அடைந்த வளர்ச்சி விகிதம், ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கூட்டுறவு கருத்தியல் நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ ப்ரீஃபாக கொடுக்கல, பட் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி நம்ம எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8.2, ஓகேங்களா? ஸோ நமக்கு லெவல்த்தில் வந்து எக்கனாமிக்ஸில் கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.1 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்சன்டேஜில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்தால் அந்த அளவுக்கு ஒன்றும் மாறுபாடு இருக்காது. ஸோ 8.1 இல்லைன்றதுனால 8.2 தான் வந்து ஆன்சராக சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப நேரம் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இன்னும் இருக்கிற ஒரு 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ஷார்ட்ஸில் போகிறேன், ஓகேங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது கூட்டுறவில் இருந்தால் ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.